Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஒரு நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் காலேஜ் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது பெட்ரோ தொழில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதை வளர வைக்கிற ஒரு முதுகெலும்புன்னு கூட சொல்லாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டு வர இந்த ஆட்டோமொபைலோட எண்ணிக்கை அதிகரிக்க அந்த ஆட்டோமொபைலுக்கு தேவையான பெட்ரோலியத்தோட எண்ணிக்கையும் அந்த பெட்ரோலியத்தோட அளவும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம அந்த பெட்ரோலியத்துக்கு பதிலாக அதிலே ஒரு மாற்று பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு படிப்பு தான் இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லலாங்க. அதாவது இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது புவி இயற்பியல், வேதியியல் பொறியியல், அப்புறம் எண்ணெயை பிரித்தெடுக்கிறது, அதாவது பெட்ரோலியம் உற்பத்தி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது, அப்புறம் புவி வேதியியல் மற்றும் பல நிறைய ஒரு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய துறைன்னு சொல்லலாம். இந்த பெட்ரோலிய பற்றாக்குறையின் பிரச்சனை அதிகரித்துள்ளதால ஒரு தொழில்துறையானது அதுக்கு பல ஒரு மாற்று பொருளை கண்டறியறதுக்காக பல மில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி ஆராய்ச்சி திட்டங்களை தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு கைத்திறந்த நிபுணர்களை பணியமர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி பெற்ற தொழில் வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது டிகிரி படித்த இந்த பெட்ரோகெமிக்கல் டிகிரி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான தகுதியோடு உள்ள போனோம் அப்படின்னா நல்ல சேலரியில அங்க வேலைகள் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆரம்பத்துல அரசாங்கம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இப்போ பல தனியார் நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க. ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. இந்த பாடங்களில் இவங்க எந்தெந்த மாதிரி விஷயங்களை படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரசாயன பொறியியல் ஆய்வகம் பற்றி படிப்பாங்க, அப்புறம் வெப்ப பரிமாற்ற செயல்பாடுகள் பற்றி படிப்பாங்க, அப்புறம் மேம்படுத்துதல் நுட்பங்கள் பற்றி படிப்பாங்க, அப்புறம் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அறிமுகத்தை பற்றி படிப்பாங்க, அப்புறம் பெட்ரோலிய புவியியலை பற்றி படிப்பாங்க, அப்புறம் பொறியியல் கிராபிக்ஸை பற்றி படிப்பாங்க, அப்புறம் செயல்முறை உபகரண வடிவமைப்பு மற்றும் வரைதலை பற்றி படிப்பாங்க. அதுக்கப்புறம் திரவம் அப்புறம் திரவ செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பற்றியும் படிப்பாங்க. இந்த கோர்ஸ் நம்ம 4 இயர்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதை 8 செமஸ்டர்களாக நம்ம தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம 11th 12th முடிச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், அப்புறம் கணிதத்தை ஒரு பாடமாக கண்டிப்பாக நம்ம எடுத்து படிச்சிருக்கணும். அதுலேயும் 55% மதிப்பெண்கள் மேலே பெற்றிருக்கணும். இந்த மதிப்பெண்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு பொறுத்து மாறுபடுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த தலை சிறந்த கோர்ஸை தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் நீங்கள் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கீழே ஸ்க்ரீன்லேயே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் லோ ஃபீஸில் வித் ஸ்காலர்ஷிப்போட. எதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.